ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட ஊஷுன்ற இந்த ஒரு சவுண்ட் பார் தான் என்கிட்ட இருக்குது. இதோட ஃபுல் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியனோன்ற இந்த பிராண்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து சேம் ஆடியோ இருக்கா, இல்லை இதுக்கும் டிஃப்ரென்ஸு, ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து அந்த ஸ்பீக்கரில் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும் சவுண்ட் பாரில். ஸோ இது எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ளே டைம் வந்து 3 to 4 hours வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் பேட்டரி அந்தளவுக்கு ஸ்டேபிளான இந்த மாதிரி எனக்கு தெரியல, உடனே வந்து டவுன் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாக வந்து ஒரு லெதரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்குது. அந்த சின்ன ஸ்பீக்கர் இருக்குல்லையே, அதேமாரி பேட்டர்னில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சும்மா அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்காக ஒரு லெதர் மாதிரி ஃபினிஷ் இருக்குது. மற்றபடி வந்து டிசைனில் ஒன்றும் புதுசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டினரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூ நியூவாக வந்து எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அண்ட் எதுவுமே வந்து புதுசாக இதில் இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக்கும் வந்து இன்பில்டாக வருது. ஸோ இந்த ப்ளூடூத்தில் வந்து நம்ம கால் வந்து பேசிக்க முடியும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு இறைச்சல் எதுவும் இல்லை. பேஸ் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு சவுண்டு நமக்கு வந்து கிடைக்கல. 1500 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிப்ரானிக்ஸோ இல்லை ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம் சவுண்ட் பார்ஸு. இதில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும். சும்மா நடக்குறியே தவளை கட்டாயா. இதில் மொத்தம் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணால் பாக்ஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு பி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க மைக்ரோ யூஎஸ்பியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அப்கிரேட் பண்ணவே இல்லை. எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சி டைப் தான் வந்து ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஒன்றுமே அவங்க வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மைனஸான இஷ்யூ தான். ஓகே, நெக்ஸ்ட் இதோட போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸில் இதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூஎஸ்பி போர்ட்டு பாட்டு கேட்கலாம். யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த யூஎஸ்பி போர்ட்டில் பாட்டு வந்து கேட்டுக்கலாம். அண்ட் தென் எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். எஸ்டி கார்டு போட்டு நம்ம பாட்டுக்கு ஏற்றினாலும் கேட்டுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியோ ஜாக்குன்னு வந்து எதுவுமே ஆப்ஷனே இல்லை. ஆனால் பாக்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆடியோ ஜாக் இருக்குன்ட்டு. ஆனால் ஆடியோ ஜாக்கே இதில் இல்லை. ஸோ இது மட்டும் அது என்னன்னு தெரியல. பாக்ஸில் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து இல்லை ஆடியோ ஜாக்கு. அண்ட் தென் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ளே பாஸுக்கு மிடில் ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. லைட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும், மறுபடியும் ஆன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட டைப்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்சிங்கு, இல்லை வந்து சர்க்கிளாக போகிறதோ, இல்லை மியூசிக் ஏற்ற மாரி கம்பைண்ட் ஆகிறதோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் வால்யூம் அப்பு டவுனு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் டவுன் ஆகும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம பாட்டு சேஞ்ச் ஆகிறதோ இல்லை இதாக வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோடு ஒன்று இருக்குது. மோடு வந்து ப்ளூடூத்துக்கோ இல்லை எஃப்எம்முக்கோ வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு இதில் தான் நம்ம டியூனிங் எஃப்எம்முக்கும் வந்து டியூனிங்லாம் பண்ண முடியும். அது எப்படின்னு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும். அது வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். சரி, நீங்கள் அதை பார்த்து வந்து டியூன் பண்ணிங்க. நம்ம கண்டிப்பாக வந்து இதில் எஃப்எம் டியூன் பண்ணோன்னா நம்ம யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து டியூன் பண்ணணும். ஏன்னா இல்லைனா வந்து நம்மளால் டியூன் பண்ண முடியாது. இது வந்து இதில் ஒரு மைனஸ் தான். ஏன்னா எந்த ஸ்பீக்கர்லேயுமே இப்போ எஃப்எம்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஓகே, இவ்வளோ பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம வந்து கேரி பண்ணின்னு போவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேரி பண்ணி போக மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் பார் தான். சவுண்ட் பாரை வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து சவுண்ட் பார்ஸ் வந்து அதிகமாக வந்து வாங்குவாங்க. ஏன்னா வந்து டிவியில் அவ்வளோ அவுட்புட் இருக்காது ஆடியோவில். ஸோ பேசுறதுலாம் அந்தளவுக்கு கிளியராக இருக்காதுன்ட்டு தான் இது வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் இதில் அந்தளவுக்கு நமக்கு வந்து பேசுறதுலாம் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்குது, நான் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு ரூமில் வந்து வச்சு கேட்குறோன்ற பட்சத்தில் அந்தளவுக்கு வந்து சவுண்டு வந்து இது போதுமானதான்னு கேட்டிங்கன்னா இந்த சவுண்டு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பத்தாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டிவிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஆன் பண்ணுறப்போ வந்து இதில் வந்து ஒரு சவுண்டு வந்து வரும். Welcome to our music world. The Bluetooth device is ready to pair. இப்படி சொல்கிறப்ப நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் மோட் ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தமாரி வந்து மோடு வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மோட் சேஞ்ச் ஆனால் நம்ம வந்து எது வேணுமோ அதை வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து எந்த சைடு வேணால் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் மட்டும் நல்ல ஒரு பம்ப் இருக்கும் லைட்டாக. ஸோ அதில் தான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பொசிஷனில். ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்து பொசிஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற பொசிஷன் வேணால் நம்ம இப்படி ஸ்டாண்ட் பை நிற்க வச்சுக்கலாம், நிற்க வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ஒரு ஆப்டிமைசேஷனும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்பீக்கரு
அவ்வளோதான். அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்து பேட்டரி கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. 2 ஸ்பீக்கர் தான் இருக்குது, இதில் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் பெருசாக நீட்டாக இருக்குது, ஸோ சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். அவ்வளோ பெரிய சவுண்ட் குவாலிட்டிஸ் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மீடியமான சவுண்ட் குவாலிட்டி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன அண்டு இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இந்த சவுண்டே வந்து எனஃபாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இது பத்தலை. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது டாடா பாய்.